வருகின்ற 18ஆம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அவர் உரையை பொறுத்தவரையிலும் 18ஆம் தேதி என்று 11 மணியிலிருந்து 12 மணி 1 மணிக்குள் அந்த நிகழ்வு நிறைவேற இருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே அது நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பாருங்க. காங்கிரஸ் கட்சி விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு அதிமுக. தாவைகளை எப்ப விருப்பமனு தேதி அறிவிப்பார். இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகம். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும், தலைவர் தான் அதை முடிவு செய்வார். இந்த ப்ரோக்ராம்ல 11 to 1 காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் எல்லாமே அது அவகிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஏதாவது அப்டேஷன் தெரிவித்திருக்காங்க? அதெல்லாம் வந்து எம்பி போய் மாறிக்கிட்டு போகலாம். இல்லை, அவங்க கேட்ட ஆவணங்கள் அனைத்துமே கொடுத்துட்டோமா? நம்ம உங்களுக்கு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் செய்திருக்கிற பணிகள் நீங்களே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கும். அதிமுக இணைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சார் திமுக வந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன சீனாபுரத்துல வராங்க, திமுக இருந்து ஒரு 30 பேர் வராங்க, 2 பசங்க வராங்க, திமுக இருந்து வராங்க. வந்துருங்க, லேட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சாருங்க. அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில சசிகலா இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு தேசிய ஜனநாயக? அவர்கிட்ட கேட்குறேன்.